பச்சை பாலன் என்ற பிள்ளைய இருக்கும்போது கூட சுமையோட இருந்த இந்த பிள்ளைய துடிக்க துடிக்க கொண்டுட்டாங்களே ஐயா. காசுக்காரனுக்கு தான் எல்லாரும் சப்போர்ட்டும். இந்த கஷ்டப்பட்ட ஒரு நீதியும் இல்லையோ. என்னத்துக்கு அரசாங்கம் பாதுகாக்குது இந்த பிள்ளைய சுட்டவன? அவர்கிட்ட தங்கச்சி வந்து சொல்றா, அம்மா நாங்கள் மருந்து குடிச்சு அண்ணாட்டையே போவோம், டெய்லி அழுது நீ இப்படி இருந்து இந்த சின்ன பிள்ளை அப்படியே துடிச்சு கொண்டிருக்கு. Asking for justice. Very recently, one of our Tamil child, 17 years old boy, has been brutally shot and killed by the Sri Lankan police. The Sri Lanka police is known for its brutality and all these approaches, and that boy has been shot and killed, and also continuously Sri Lankan police is delaying the process and also threatening the particular family members, and as a consequence of that boy's mother's brother is missing for last 3 days, and we don't know what has happened to him. So it's a murder, enforced disappearance, like that. All these sequences are operated by the Sri Lankan police, which is a Sri Lankan machinery. So as Tamils, we protest and we raise our voice against this brutal incident, and if any person has been done any crimes, that person has to be produced in front of the courts. Not giving murder and taking the gun and shoot and kill that person is not allowed at any cost. So this is a very basic human right issue. So we request the international organizations, international human rights organizations, and the international community should intervene the Sri Lankan state and apply the pressure to get the justice for the particular family. The soul has gone, it will not come back. But again, raising the voice for justice, and all our people should gather and continuously fight for this. If we allow this, it will be continuous incidents by the Sri Lankan police. And as Tamils, this is not the first incident. This type of incidents, whether the university students or the journalists or the Tamil civil activists have been killed and forcefully disappeared, those incidents are continuously happening in the north and eastern part of Sri Lanka, which is the Tamil homeland. So on the behalf of P2P People's Uprising Movement, we raise our voice and we stand with the family. இந்த சில நாட்களுக்கு முன்னர் அல்லைப்பட்டியில் வைத்து ஒரு 17 வயது சிறுவன் அநியாயமான முறையில் போலீஸ் அராஜகத்தால கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் வாகனம் ஓட்டி சென்ற பொழுது அவர் அதை நிறுத்தவில்லை என்ற ஒரு காரணத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அவரை போலீசார் சுட்டுக் கொன்று இன்றைக்கு அந்த கொலையை பல்வேறு வகையில் போலீசாரும் ஏனைய தரப்பினரும் நியாயப்படுத்தி வருகிறார்கள். இது ஒரு போலீஸ் அராஜக செயல். இது போலீசினுடைய ஒரு வன்முறை மிக்க முகத்தை எங்களுக்கு மீண்டும் ஒரு முறை காட்டுகின்ற செயலாக இருக்கிறது. நாட்டில் சட்டத்தையும் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டிய போலீசாரே அதனை தங்களுக்கு அந்த அதிகாரத்தை தமக்கு சார்பாக பயன்படுத்தி ஒரு வறிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவனை கொலை செய்திருக்கிறார்கள். இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். இந்த நாட்டிலே பலர் பொருளாதார ரீதியான பின்னடைவுகள் காரணமாக வறுமை, வேலையின்மை, சாதிய ரீதியான ஒடுக்குமுறை, இப்படி நீண்ட கால செயல்முறைகள் போராள மக்கள் பொருளாதார ரீதியாக வடகிழக்கில் நலிவடைந்து இந்த சூழ்நிலையில தான் பலர் கல்வியை இடைநிறுத்தி அவர்கள் வேற தொழில்களை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில ஒருவர் 17 வயதில் அவர் வாகனம் ஓடினார் என்ற ஒரு கருத்தை மாத்திரம் வைத்து வாகனத்தை நிறுத்தி அவரை வேறு வழிகளிலே அதை பற்றிய விசாரணைகளை செய்யாமல் விடுத்து அதனை வன்முறையை பயன்படுத்தி சுட்டுக் கொள்வது என்பது மிகவும் ஒரு அநியாயமான செயல். அதனை ஏற்றுக்கொள்ளவே முடியாத செயல். இந்த செயல் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று மாத்திரமல்ல, தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாங்கள் நல்ல ஆட்சியினை கொண்டு வருகிறோம், நல்ல முறையிலே செயற்படுகிறோம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இன்னும் இந்த கொலைக்கு எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் அவர்கள் எடுக்கவில்லை. இதை ஒரு பாராமுகமான ஒரு போக்கு தான் இதில் நாங்கள் இதை கண்டு கொண்டிருக்கிறோம்.
மக்களினுடைய கட்டமைப்பு சார் பிரச்சனைகளுக்கு, வறுமை, வேலையின்மை, இவற்றுக்கு எல்லாவற்றுக்கும் தீர்வுகளை கொடுத்து சிறுபான்மையான மக்கள் வந்து கௌரவமான முறையில தங்களுடைய இடங்கள்ல வாழ்றதுக்கு வழிகளை செய்து கொடுக்காமல் விட்டு சட்டத்தினுடைய இரும்பு கரத்தை பயன்படுத்தி மக்களை வந்து கொலை செய்வது என்பது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். இன்று இது இந்த அருள் பயசுக்கு நடந்திருக்கிறது, நாளை இது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆகவே இந்த போலீஸ் அராஜகத்தை நாங்கள் மிக மோசமாக கண்டிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்காக நாங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். இந்த பிரச்சனையை மனித உரிமை சார் தரப்புகள் யாவரும் கருத்தில கொண்டு இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும். தென்னிலங்கையிலும் இது தொடர்பாக ஒரு விதமான மௌனம் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இதை பற்றி ஒருத்தரும் கதைக்கிறத காணவில்லை. இதெல்லாம் கதைக்கப்பட்டு பேசப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. அப்ப இது தொடர்பாக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாக இருக்கிற அதே நேரம் நாங்களும் தொடர்ந்து இந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் போலீசாரும் சிஐடியினரும் பல்வேறுபட்ட நெருக்கு வாரங்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த நெருக்கு வாரங்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை காணவில்லை, அதற்கு என்ன நடந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும். ஆகவே நீதிக்காக எல்லோரும் இணைந்து இந்த சிறுவன், அந்த குடும்பத்தினர், இதே போன்று பாதிக்கப்பட்ட ஏனைய எல்லோருக்காகவும் நாங்கள் குரல் கொடுப்பது மிகவும். கடந்த இந்த மாத பகுதியிலே அல்லப்பட்டி பகுதியில் ஒரு சிறுவன் ஒருவன் போலீசாரால் படுகொலை செய்யப்பட்டார். அது வந்து திட்டமிட்ட வகையில் இடம்பெற்றதாகத்தான் கருதப்படுகிறது. ஒரு வாகனத்தில் வந்த அந்த சிறுவனை கொண்டு அவர்களுடைய கடமையை இடையூறு விளைவிக்கும் என்று கருதினால் அவர்களை மீறி அந்த வாகனத்தை அவர் எடுப்பார் என்று நினைத்தால் ஒன்று வாகனத்தினுடைய டயர் மீது தான் துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்க வேண்டும். ஆனால் இது அவ்வாறு நடக்கவில்லை. எனவே இது அந்த சிறுவனினுடைய நெத்தியில வந்து சுடுற அளவுக்கு இது ஒரு திட்டமிட்ட ஒரு படுகொலையாகத்தான் இருக்கிறது. மீண்டும் இந்த அரசினுடைய கோர முகத்தை இதுல காட்டி நிற்கிறது. எனவே இதுவரைக்கும் இந்த சுட்டுக்கொலை செய்யப்பட்ட போலீசார் இதுவரைக்கும் கைது செய்யப்படாதது இந்த அரசு திட்டமிட்ட வகையில இது நடத்தியதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டமானது உங்களுக்கு தெரியும், 2 வாரங்களுக்கு முன்பாக அல்லப்பட்டி பகுதியிலே போலீசாரினால் அதிகாலை வேளையிலே திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட ஒரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தின் ஒரு இளைஞன் உயிரிழந்த சம்பவம் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இன்று அது 2 கிழமை ஆகியும் இந்த இளைஞனுக்கான நீதி மறுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய போலீசார் இன்று வரைக்கும் கைது செய்யப்படவில்லை. அந்த இளைஞனுடைய குடும்பங்கள் தொடர்ச்சியாக அச்சுறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞனுடைய மாமனார் 3 நாட்களுக்கு முதல் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார். அந்த குடும்பத்தினுடைய வீட்டிலிருந்து சகல இலங்கையினுடைய புலனாய்வாளர்களும் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவுவர்கள், அவர்களுடைய வீடுகளுக்கு போபவர்கள், அவர்களுடைய ஆதரவு தெரிவிப்பவர்கள் உட்பட அனைவரையுமே இந்த அரச புலனாய்வுத்துறையினர் அச்சுறுத்தி கொண்டு வருகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தினை இலங்கை அரசாங்கம் உண்மையிலேயே இந்த நீதிக்கு ஒரு முடிவெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசாங்கம் உண்மையிலே இந்த போலீசாரை கைது செய்திருக்க வேண்டும். இந்த இருக்கக்கூடிய இந்த அனுர அரசாங்கம் என்பது உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்திலே எவ்வாறான சம்பவங்கள் எல்லாம் உரைகளை எல்லாம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. ஆனால் வடக்கு மாகாணத்திலே ஒரு நீதியையும் மற்ற மாவட்டங்கள் ஒரு நீதியையுமே நிலைநாட்டுகின்றது. என்னுடைய வேண்டுகோள் வந்து அரசாங்கத்திடம் இல்லை, இது வந்து பொதுமக்கள் அனைவருக்குமான என்னுடைய வேண்டுகோள். நடந்த சம்பவம் தொடர்பாக எல்லாருக்கும் தெரியும். ஒரு 17 வயது சிறுவர் உள்ளால் போலீசாரால் வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஏதோ ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. குற்றச்செயலாக இருந்திருந்தாலும் நீதியை நிலைநாட்டுறதுக்கும் சட்டத்தை நிலைநாட்டுறதுக்கும் போலீசாருக்கும் கடமை இருக்குது. அரசினுடைய மற்ற அங்கங்களுக்கும் நீதிமன்றத்துக்கும் மனித உரிமை கமிஷனுக்கும் வந்து பொறுப்பு இருக்குது. ஒருத்தர் பிழையான எந்த விதத்திலையும் வந்து ஒரு குற்றம் செய்திருந்தால் அவருக்கு எதிரான நடவடிக்கையை அவர்கள் எடுக்கலாம். அதுக்காக சுட்டு கொலை செய்வது என்பது மிகவும் தவறு. மறுபடியும் ஞாபகப்படுத்த வேணும், நாங்கள் தமிழ் பேசுற மக்கள் இந்த நாட்டில் வந்து ஒரு வன்முறைதாரர்கள் என்ற மாதிரி ஒரு அபிப்பிராயத்தை உருவாக்கி இருக்குது. ஆனால் மறுபடியும் இந்த வன்முறை, இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதெல்லாம் வந்து இலங்கையினுடைய ஒரு போலீசாரால் தான் இங்கு மக்கள் மேலும் வந்து திணிக்கப்படுவது என்றதை ஞாபகப்படுத்த வேணும். யுத்தம் முடிஞ்சு 16 வருஷத்துல வந்து பொதுமக்களோ யாரோ ஒரு துப்பாக்கி சூடு சம்பவம் வந்து ஆயுதம் ஏந்தி ஒரு செயல்பாடு நடக்க இல்லை. இங்க போலீசாரும் இராணுவம் ரீதியாக இருக்கிற அரச கட்டமைப்புல இருக்கிறவர்கள் தான் இந்த வன்முறையை கட்டவிழ்த்திருக்கிறார். இது மிகவும் தண்டிக்கப்பட வேண்டிய விஷயம்.
எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாளைக்கு இது நடக்கலாம். இவர்களுக்கு நடந்து விட்டது இவர்களுடைய பொருளாதார நிலை அல்லது அவர்களுடைய சமூக நிலையை மட்டும் நாங்கள் கருதல கொண்டு அது நியாயப்படுத்தப்படுறதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று மிகவும் மிகவும் தாழ்மையாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது மிகவும் மிகவும் கொடூரமான ஒரு செயல், தண்டிக்கப்பட வேண்டிய செயல். இது இந்த சிறுவனுக்கு 17 வயது. இந்த சிறுவனை கொலை செய்தது மட்டுமல்ல, அதற்கு பல காரணங்களையும் நியாயங்களையும் கற்பித்துக் கொண்டிருக்கிறது இந்த அரசின் இயந்திரங்கள். உண்மையில இந்த சிறுவன் 17 வயசுல சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறான் என்றால் அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கிற அத்தனை பேரும் இந்த தண்டனையை பெற வேண்டும். உண்மையில 17 வயசு பிள்ளையை சுட்டு கொண்டது மட்டுமல்ல, தங்கட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அல்ல உரிய பாதுகாப்பை வழங்காமல் இந்த பிள்ளைகள் அனைவரும் எங்கட யாழ்ப்பாணம் வடபகுதி முழுக்க நாங்கள் பார்த்தோம் என்றால் அல்லது தமிழினத்தின் வடகிழக்கு தேசம் எங்கும் பார்த்தோம் என்றால் இன்றைக்கு போதை பொருளால அழியிற என்று சொன்னா இவர்களின் கருத்துல சுட்டுக் கொல்லப்படுறா பெருமளவிலான இளைஞர்களையும் யுவதிகளையும் சுட்டுக் கொள்ள வேண்டிய ஒரு அபாயகரமான நிலைமையை இந்த அரசு தூண்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை சிறுவர்களை பாதுகாக்க வேண்டிய இந்த அரசு சுட்டு கொண்டது மட்டுமல்ல, அதுக்கு பல காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இந்த பெண் இந்த குடும்பம் படுற பாடை, இந்த குடும்பத்தின் அல்லோலத்தை பார்க்கும் போது ஒவ்வொரு தாயும் தமிழ் தேசத்திலே இப்படித்தான் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்கு வீடும் இப்படியான அராஜகங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த போதைப் பொருள் பாவனை ஒன்றை இங்கே கட்டவிழ்த்து விட்டு அதற்கு பல காரணங்களை சொல்லிக்கொண்டு கையை கட்டி கொண்டு நிற்கின்ற இந்த அரச யந்திரங்கள் அந்த பிள்ளைகளை பாதுகாக்க முடியாமல் சுட்டுக் கொள்கிறார்களாம். அந்த பிள்ளைக்கு தவறான பல விமர்சனங்களை அள்ளி இறைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த தாய்படும் பாவத்தை பார்க்கும் போது மிக வேதனையாக இருக்கிறது. ஒரு ஜனநாயக அரசு என்று அரசு பதவியில் கட்டிலேறி இருக்கும் இந்த அரச பதவியில் இருக்கும் உயர் பதவியில் இருக்கும் அதிகாரிகள் அனைவரும் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருக்கிறார்கள் என்பது மட்டும்தான் உண்மை. ஏனென்றால் இந்த பிள்ளை இறந்து 2 கிழமை முடிவுற்று விட்டது. ஆனால் இந்த பிள்ளைக்கான நீதியோ அல்லது அதை கொன்றவரை இச்சை வரை கைது செய்த நிகழ்வுகளோ எதுவுமே நடைபெறவில்லை என்பது மிக மனவருத்தத்துக்குரியதும் அடிப்படை மனித உரிமையையும் இந்த இலங்கை அரசு மீறி இருக்கிறது. குற்றம் எங்கே இழைக்கப்படுகின்ற அந்த அரசு இந்த குற்றத்தை முதல் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த நிர்வாகத்திலே தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிற அனைவரும் தண்டிக்கப்பட்டு இந்த பிள்ளை போன்று வடகிழக்கு தேசம் எங்கும் இருக்கும் என்கிற தமிழின பிள்ளைகளும் தமிழின பெண்களும் தமிழின சிறுவர்களும் தமிழின குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்கான ஒரு வன்முறையான ஒரு நிகழ்வுக்கு எதிராக இங்கே போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பார்வையாளர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். வீட்டுக்கு வீடு இந்த வேதனையும் கண்ணீரும் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வாழ்க்கையூடாக சந்தர்ப்பங்களூடாக தொடர்ச்சியாக இந்த நிலைமையை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு நடக்காது என்று நோக்காமல் இது நடந்த ஒவ்வொன்றும் எங்கள் இனத்திற்குரிய மிக மோசமான வன்முறை. இந்த வன்முறைக்கு எதிராக நாங்கள் அனைவரும் திரண்டெழுந்து இப்படியான வன்முறைகள் இனிமேல் நடக்காமல் எங்களுக்கான நீதியை வழங்க வேண்டும் இந்த அரசும் சர்வதேசமும் என்று கேட்டு இந்த பிள்ளைக்கான தண்டனையை மிக வன்மையாக கண்டித்து அவனுக்கான நீதி வழங்கி அந்த குடும்பத்தை அச்சுறுத்தாமல் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களோட வாழ்க்கையை வாழுவதற்கான வழிவகையை எங்களோட சமூகம் ஆர்வலர்கள் தொடக்கம் எல்லோரும் இந்த அதிகாரிகள் வரை மீட்டெடுக்க வேண்டும் என்று கேட்டு